லிவர் டீடாக்ஸ், கிட்னி டீடாக்ஸ் வீட்ல இருந்தே பண்ணலாமா? அதாவது நீங்கள் டீசெண்டாக செல்ஃப் மெடிகேஷன் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. செல்ஃப் மெடிகேஷன் எப்படி இங்கிலீஷ் மெடிசனில் கெமிக்கல் ட்ரக்கில் வந்து பண்ணக்கூடாதோ, நேச்சுரல் மெடிசன்லேயும் அந்த மாதிரி செல்ஃப் டிடாக்ஸ் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னா, எல்லா ஒரு இயற்கை பொருளுக்குமே அகநஞ்சு புறநஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பங்கு விஷமாக இருக்கும், ஒரு பங்கு நல்லதாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்றுத்துக்கு எது விஷம் எது நல்லதுன்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக நெல்லிக்காய் ஜூஸ் குடி, ஆலோவேரா ஜூஸ் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே, அதெல்லாம் வந்து நேச்சுரல் திங்ஸில் வர்றது. பட்டு அஸ் அ மெடிக்கேஷன் வென் யூ ஹாவ் அ ப்ராப்ளம், உங்களுக்கு வியாதின்னு ஒன்று இருக்குது, டிசீஸ் லிவர் டிசீஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டான், அப்போ அந்த மாதிரி நேரத்தில் போய் நீங்கள் இந்த செல்ஃப் மெடிக்கேஷன்லாம் பண்ணவே கூடாது. இதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். டாக்டர் தனுஷ் இதை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை நான் பார்த்தேன். அதாவது எப்படின்னா, அவங்க சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் ஹார்ட்டுன்னு ப்ராப்ளம் வந்தது. உடனே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி டிவியில் சொன்னார், யூடியூப்பில் சொன்னார், அதை மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஆள் ஹாஸ்பிட்டலையே போகாமல் சின்ன வயசு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் நானும் சொல்லுவேன். சாதாரணமாக நீங்கள் நல்லா இருக்கிறவரு ஹெல்த் ஆகிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறத பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒரு கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறத பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பட்டு ஒரு வியாதின்னு வந்தவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு நீங்களே டெட்டாக்ஸ் பண்ணிக்கிறேன், நானே வீட்டில் பண்ணுறேன், இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா it can sometimes lead to very serious problems. So avoid self medication. Nature cures also.